ஜாதகத்தில் கணவன் மனைவி இடையே பிரிவினை ஏற்படுமா அல்லது மீண்டும் சேர்ந்து வாழும் வாய்ப்பு உள்ளதா என்பதை துல்லியமாக அறிய ஜோதிட சாஸ்திரத்தில் பல விதிகளும் அமைப்புகளும் உள்ளன. இதை கணக்கிடும் முறைகள் மற்றும் முக்கிய காரணிகள். 1. முக்கிய கிரகங்களும் பாவங்களும். ஜாதகத்தில் திருமண வாழ்க்கை மற்றும் தம்பதியர் இணைப்பை நிர்ணயிக்கும் முக்கிய பகுதிகள். 7ஆம் பாவம் களத்திர ஸ்தானம் மனைவி கணவன் மற்றும் திருமண வாழ்க்கையை குறிக்கும். 2 மற்றும் 8ஆம் பாவங்கள் குடும்ப ஸ்தானம் மற்றும் மாங்கல்ய ஆயுள் ஸ்தானம் குடும்பத்தின் நீடித்த தன்மையை குறிக்கும். 4ஆம் பாவம் குடும்பத்தின் சௌகியம் மற்றும் ஒற்றுமையை குறிக்கும். சுக்கிரன் ஆண் ஜாதகத்தில் மனைவியை குறிக்கும் காரக கிரகம். வியாழன் குரு பெண் ஜாதகத்தில் கணவனை குறிக்கும் காரக கிரகம். 2. நிரந்தர பிரிவினைக்கான விவாகரத்து ஜோதிட அமைப்புகள். ஜாதகத்தில் கீழ்க்கண்ட அமைப்புகள் வலுவாக இருந்தால் நிரந்தர பிரிவு அல்லது சட்டப்பூர்வ விவாகரத்து ஏற்பட வாய்ப்புள்ளது. 6, 8, 12ஆம் பாவங்களின் தொடர்பு. 7ஆம் அதிபதி அல்லது 7ஆம் பாவத்தில் இருக்கும் கிரகங்கள் 6 வழக்கு, சண்டை, 8 இழப்பு, மறைவு, 12 பிரிவு, படுக்கை சுகமின்மை ஆகிய மறைவு ஸ்தானங்களுடன் தொடர்பு கொள்வது. பாவகர்த்தாரி யோகம் அசுப தாக்கம். 7ஆம் பாவத்திற்கு இருபுறமும் 6 மற்றும் 8ஆம் பாவங்களில் ராகு, கேது, சனி, செவ்வாய் போன்ற பாவக்கிரகங்கள் அமர்வது. செவ்வாய் மற்றும் சனி தாக்கம். 7ஆம் பாவத்தையோ அல்லது 7ஆம் அதிபதியையோ சனி, செவ்வாய், ராகு, கேது போன்ற பாவக்கிரகங்கள் கடுமையாக பார்வையிடுதல் அல்லது இணைவது. கிரகச் சேர்க்கைகள். 7ஆம் பாவத்தில் சூரியன் மற்றும் சனி இணைந்திருப்பது அல்லது சுக்கிரன் நீசம் பெறுவது. 3. மீண்டும் சேர்ந்து வாழும் வாய்ப்பை கணிப்பது எப்படி? பிரிந்த தம்பதியர் மீண்டும் இணைய கீழ்க்கண்ட நேர்மறையான ஜோதிட விதிகள் உதவுகின்றன. சுபக்கிரக பார்வை. 7ஆம் பாவம் அல்லது 7ஆம் அதிபதி மீது சுபக்கிரகங்களான குரு, சுக்கிரன் அல்லது வளர்பிறை சந்திரனின் பார்வை பட்டால் எவ்வளவு பெரிய சண்டை வந்தாலும் மீண்டும் ஒற்றுமை ஏற்படும். நட்பு கிரகங்களின் திசா புத்தி. தற்போதைய தசா புத்தி அல்லது அந்தரமானது 2, 7, 11 ஆகிய சுப பாவங்களோடு தொடர்புடைய கிரகங்களின் இயக்கமாக இருந்தால் மீண்டும் சேரும் வாய்ப்பு பிரகாசமாகும். நவபஞ்சம யோகம். கணவன் மற்றும் மனைவி ஜாதகங்களை பொருத்த பார்ப்பது போல ஒப்பிடும்போது இருவரின் ஜாதகத்திலும் ராசிகள் பரஸ்பரம் நல்ல நிலைகளில் சுப யோகங்களில் அமைந்திருப்பது. 4. தசா புத்தியின் பங்கு. ஜாதகத்தில் 6, 8, 12ஆம் அதிபதிகளின் தசா அல்லது புத்தி நடக்கும் காலத்தில் பிரிவினை அல்லது கடுமையான மனக்கசப்புகள் அதிகரிக்கும். அதே நேரத்தில் 2, 7, 11ஆம் அதிபதிகளின் தசா அல்லது புத்தி தொடங்கும் போது பிரிந்திருந்த தம்பதியர் கருத்து வேறுபாடுகளை மறந்து மீண்டும் குடும்பமாக இணையக்கூடும். குறிப்பு: ஜோதிடம் என்பது பொதுவான விதிகளின் அடிப்படையிலானது மட்டுமே. ஒருவரின் முழுமையான ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம், தசா புத்தி மற்றும் கோச்சார கிரகங்களின் நிலைகளை முழுமையாக ஆராய்ந்த பின்னரே இறுதி முடிவு அல்லது துல்லியமான கணிப்புக்கு வர முடியும்.